ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெஜ் மோமோஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? மைதா மாவு, கொஞ்சம் உப்பு, 2 ஸ்பூன் எண்ணெய், லைட்டாக தண்ணி தெளித்து மாவை நல்லா சாஃப்டாக பிணைஞ்சிக்கோங்க. 1 ஸ்பூன் மேலே எண்ணெயை ஊற்றிட்டு அப்படியே 20 நிமிஷம் வச்சுருங்க. இப்போ இதுக்குள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றி பொடியான இருக்கிற வெங்காயம், பச்சை மிளகாய், முட்டைகோஸ், கேரட்டு, இப்போ இதை போட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கரம் மசாலா, மிளகுத்தூள் போட்டு ஒரு வதக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கொத்தமல்லி தூவி இறக்கிட்டு அதை ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்க மாவை சின்ன உருண்டையாக போட்டு நல்லா இப்படி தேய்ச்சி எடுத்துட்டு உள்ள ஸ்டஃபிங்க்கு இப்படி வச்சுட்டு ஒரு பக்கம் மட்டும் ஜிக்ஸாக்காக இது போல் வச்சுட்டு நம்ம மடிச்சுக்கிட்டே வரணுங்க. இல்லை இப்படி வரலை அப்படின்னா நார்மலாக எப்படியும் மடிப்போம் இல்லையா, இது போல் மடிச்சுட்டு அப்படியே ஜிக்ஸாக்காக அப்படியே பாருங்கள், கையால் இப்படி மடித்து விட்டுட்டு அப்படியே ரவுண்ட் ஷேப் பண்ணிவிடுங்க. அப்படியே வளைச்சி இப்படி மடக்கி விட்டிங்கன்னா ஒரு ஷேப் வந்துடும். இதுக்கு ஷேப்லாம் நம்ம வைக்கிறது தாங்க, அப்படியே ப்ராப்பராக வரணும்லாம் அவசியம் கிடையாது. இது சூப்பராக இருக்கும். இதுக்கப்புறமா இட்லி குண்டாவில் வச்சு நல்லா அவிச்சு எடுத்துக்கோங்க. நான் மோமோஸோட சாஸும் ரெடி பண்ணியிருக்கேன். செம்ம சூப்பராக இருந்துங்க. நீங்கள் வீட்லேயே ட்ரை பண்ணலாம். ரொம்ப ஈஸி தான். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.